தமிழ்நாடு நாம் நினைச்சது போல இல்லை, நிலைமையே வேறு. அமித்ஷா கைக்கு போன உளவுத்துறை ரிப்போர்ட். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழக பாஜக தொடர்பான முக்கிய உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக பாஜக ஸ்கோர் செய்ய தவறிவிட்டதாக அந்த உள்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மத்திய உளவுத்துறை சார்பாக அளிக்கப்பட்ட அறிக்கையில் தமிழக பாஜக இதில் சரியாக செயல்படவில்லை, அங்கே உள்ள மக்களே பாஜக நிலைப்பாட்டை ஏற்கவில்லை, பிரச்சனையை மக்களும் இவர்கள் சரியாக கொண்டு செல்லவில்லை, ஆனால் திமுக அவர்களின் நிலைப்பாட்டை கொண்டு சென்றுவிட்டது. மக்கள் திமுகவின் பிரச்சனை நம்புகிறார்கள், ஆனால் பாஜக சொல்வதை பார்த்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். காரணம், தமிழக பாஜக இதில் துரிதமாக செயல்படவில்லை. திமுக சத்தமின்றி இதில் கேம் ஆடிவிட்டது, ஆனால் பாஜக மிஸ் செய்துவிட்டது. நிலைமை பாஜக நினைச்சது போல இல்லை, நிலைமையே வேறு மாதிரி இருக்கு என்று உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று அமித்ஷாவின் மேஜைக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் டெல்லியில் உள்ள பாஜக தேசிய தலைவர்களுக்கு தமிழக பாஜக பிரிவு மீது அதிருப்தி இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பலத்த பேச்சு எழுந்துள்ளது. திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்தை மாநில பாஜக கட்சி முறையாக கையாள தவறியதே இதற்கு காரணம் என்றும் கருதுகிறார்கள். இவ்விவகாரம் தமிழக பாஜகவுக்குள் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. முன்னதாக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி இல்லாத போது திமுக தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை தலைமை தங்கினார். பின்னர் கூட்டணியை மனதில் வைத்து அண்ணாமலை நீக்கப்பட்டார். நயினா நாகேந்திரன் புதிய மாநில தலைவரானார். அண்ணாமலை தலைமை பதவியை மீண்டும் பெற முயன்று வருகிறார். திருப்பரங்குன்றம் சம்பவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அண்ணாமலை திட்டமிட்டு வருகிறார் என்கிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை பாஜக சென்னை அலுவலகத்தில் நீண்ட காலத்திற்கு பின் ஊடகங்களில் பேசிய அண்ணாமலை, திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் இந்துக்களுக்கு சொந்தமானது. சிக்கந்தர் தர்கா, நெல்லித்தோப்பு, தர்காவுக்கு செல்லும் பாதை ஆகிய 3 இடங்கள் மட்டுமே தர்கா நிர்வாகத்திற்கு சொந்தமானது. 2014-17 ஆண்டுகளில் வெளியான தீர்ப்புகளை அமைச்சர் ரகுபதி திரித்து உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார். தர்காவில் இருந்து 50 மீட்டர் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என 1ஆம் தேதி ராமரவிக்குமார் கோர்ட்டுக்கு சென்றார். அப்போது மதுரை கிளை நீதிமன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது நியாயப்படி பார்த்தால் தங்களுக்கு ஆட்சேபம் ஏற்றால் தர்கா நிர்வாகம் தான் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும். தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கும் தூணில் விளக்கேற்றினால் எங்கள் மனம் புண்படும் என அவர்கள் தான் தீபத்தூணில் தீபம் ஏற்ற எதிர்ப்பு கூறியிருக்க வேண்டும். ஆனால் கோயில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய கோயில் செயல் அலுவலகம் மேல்முறையீடு செய்தார். திமுக அரசின் அழுத்தத்தின் காரணமாக அவர் மேல்முறையீடு செய்திருக்கிறார். சிக்கந்தர் தர்கா இருப்பதால் சிக்கந்தர் மலை என திமுக அரசு பெயரிட்டு ரசித்தது. சிக்கந்தர் மலை என பெயரிட்டதால் ராமநாதபுரம் எம்பி அங்கு போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட போது இந்த திமுக அரசும் கோயில் செயல் அலுவலகம் எங்கே போயிருந்தார்கள் என அண்ணாமலை பேசியிருந்தார். பாஜக அலுவலகத்தில் அண்ணாமலை நேரடியாக செய்தியாளர் சந்திப்பில் பேசுவதற்கு பின் அமித்ஷா கொடுத்த கிரீன் சிக்னலே காரணம் என்கிறார்கள். அதாவது அண்ணாமலைக்கு மீண்டும் முக்கியத்துவம் தர டெல்லி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அண்ணாமலை அமித்ஷாவிடம் பேசிய சில விஷயங்களே இதற்கு காரணம். நயினா நாகேந்திரன் பெரிய போராட்டத்துக்கு தலைமை தாங்கி கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் பாஜக மாநில அளவில் தனது பலத்தை வெளிப்படுத்தியிருக்கும் என அண்ணாமலை ஆதரவாளர்கள் வாதிடுகிறார்கள். பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்க கிடைத்த பெரிய வாய்ப்பை கட்சி இழந்ததாகவும் தாமதமும் குழப்பமும் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தியதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். ராமரவிக்குமார் குழுவும் இதே விமர்சனத்தை முன்வைக்கிறது. அண்ணாமலை டெல்லியில் இது தொடர்பாக அறிக்கை அனுப்பியுள்ளார். அமித்ஷாவை சந்தித்த அண்ணாமலை இதை பற்றி ரிப்போர்ட் ஒன்றையும் கொடுத்துள்ளார் என்கிறார்கள். அதில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பலவீனமாக கையாண்டது, குறிப்பாக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தமிழக பாஜகவின் இமேஜுக்கு எதிர்மறையாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டியுள்ளாராம். இதன் காரணமாகவே அமித்ஷா அண்ணாமலை டெல்லிக்கு அழைத்து பேசினார்.